எனக்கு ஒரு யோசனை தோணுது. பேசாம நீயே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இவ எங்களுக்கு துணையா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு என்னோட தாலியே நிலைச்சிருக்கு. என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? இதெல்லாம் கேக்குறச்சு என் உடம்பெல்லாம் நடுங்கிறது. நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி ஆத்து கூட்டின்னு போலான்னு டாக்டர் இப்பதான் சொல்லிட்டு போனார். உண்மையாவா? மாமாவை நாளைக்கு ஆத்துக்கு கூட்டிட்டு போலாமா? சக்கரவர்த்தி சார், ஒரு காலத்துல சாரி என்னோட மாமா, ரங்கநாயகியோட புருஷன், பத்மாவோட மாமனார். ஆனா இன்னைக்கு அவர் என்னோட எதிரி. அந்த விஷயத்துல அந்த ஆள் மேல எனக்கு பயங்கரமான கோபம் இருக்கு. பழி வாங்கணும்னு துடிக்கிறேன், அது உண்மைதான். ஆனா அந்த ஆளோட சாவுல தான் எனக்கு சந்தோஷம்னா அந்த சந்தோஷம் எனக்கு தேவையில்லை. சஞ்சய், உங்க முதுகுல ஒரு மச்சம் இருக்கு பாத்தீங்களா? அந்த இந்தி நடிகர் சஞ்சய் குமார் இருக்கார்ல, அவருக்கும் இதே மாதிரி தான் ஒரு மச்சம் இருக்கும். அவரு சஞ்சய் குமார், ஆனா நீங்க சஞ்சய் இல்ல, வெறும் குமார். சரி, நாங்க கிளம்புறோம். வரேன் பாட்டி. வரேங்க. வாங்க. தங்கமான பிள்ளைங்க. தங்க மாதிரியும் தெரியுது, தகர மாதிரியும் தெரியுது. ஆமா, உன் புத்தி கெட்டு போய் கிடக்குது. அதான் உனக்கு எல்லாமே ரெண்டு விதமா தெரியுது. என் முதல்ல இருக்கிற மச்சத்தை பார்த்தோன்னே இவங்க எதுக்கு அவசர அவசரமா போனாங்க? ஒண்ணுமே புரியலையே. அம்மா, அப்பாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிடுத்து. இப்போ உடம்பும் தேறிண்டு வருது. அவரும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார். அப்புறம் எதுக்குமா இப்படி கவலைப்பட்டு இருக்க? பணத்தை ஆஸ்பத்திரியில கட்டியாச்சு. அந்த பகவான் புண்ணியத்துல அப்பா குணமாயிடுவாருன்னு நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா பாவண்டா பத்மா, அவளை நினைக்கும் போது தாண்டா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. வீட்டை அப்படியே போட்டது போட்டபடி வந்துட்டோம். ஆத்துல அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, ஒண்ணுமே தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் கூட காட்டிக்காம வேளா வேலைக்கு உனக்கும் எனக்கும் அவளால முடிஞ்சதை எடுத்துட்டு வரா. பாவண்டா குழந்தை, பணத்துக்கு என்ன பாடுபடுறாளோ அவ, ஒண்ணுமே புரியலையே. அம்மா, ஒருவேளை அவ அப்பா கிட்ட ஏதாவது உதவி கேட்டிருப்பாளோ? பட்டராத்து நிலைமை என்னன்னு நமக்கு தெரியறத விட உன் பொண்டாட்டிக்கு நன்னாவே தெரியும்டா. அது மட்டும் இல்லாம புகுந்தாத்தோட பலவீனத்தை சொல்லி பிறந்தாத்துல பணம் வாங்க மாட்டாடா என் மாட்டு பொண்ணு. அவ தன்மானம் உள்ளவடா. வேண்டாம் வேண்டாம், அழாதப்பா அழாத. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வந்து சாப்பிடுங்க. பரவாயில்லம்மா. பத்து, எங்க ஆத்துக்கு நீ வாழ வந்தது நோக்கு பெருமையா இல்லையோ, ஆனா எங்க எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. இத பாருங்க, இத மாதிரி எல்லாம் பேசி என்னை இன்னமும் பட்டராத்து பொண்ணாவே நினைச்சுட்டு இருக்காதீங்க. இல்ல பத்மா,
உன்னை பத்தி எங்களுக்கு நன்னா தெரியும்டி. இருந்தாலும் கையில குழந்தையோட ராத்திரியும் பகலும் கஷ்டப்படுறத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல வேதனைப்பட என்ன இருக்குமா? ஒருவேளை நானே உடம்பு முடியாம படுத்துட்டேன்னா நீங்க எனக்கு உதவி பண்ண மாட்டேல என்ன? என்னடி இப்படி சொல்லிட்ட? நான் என் உயிரை கொடுப்பேன்டி, உயிரை கொடுப்பேன். நீங்க உயிரை கொடுக்கற அளவுக்கு என் மேல பாசம் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அப்படி என்னம்மா பண்ணிட்டேன்? 2 வேளை சமைச்சு போட்டேன், அவ்வளவுதானே. பிரச்சனையெல்லாம் விட்டுரு பத்து. அரிசி பருப்புக்கு என்ன பண்ணின? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என் கல்யாணத்தன்னைக்கு என்னோட தோப்பனார் வரலட்சுமி நோம்புக்குன்னு ஒரு வெள்ளி சொம்பு கொடுத்தாரு. அதை வித்துதான் சமைச்சு கொண்டு வந்தேன். நான் செஞ்சது தப்பாமா? பத்மா, உன்னை நினைச்சு பெருமைப்படுறதா இல்ல வேதனைப்படுறதான்னு புரியலம்மா. எதுக்கு நீங்க என் மாட்டு பொண்ணை நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கே? இப்படி ஒரு பொண்ணை பெத்து மாட்டு பொண்ணா எங்காத்துக்கு அனுப்பியிருக்கேளே, நாங்க தான் பெருமைப்படணும். இவ எங்களுக்கு துணையா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு என்னோட தாலியே நிலைச்சிருக்கு. அம்மா, என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? இதெல்லாம் கேக்குறச்சு என் உடம்பெல்லாம் நடுங்கிறது. பத்மா, நான் என் மனசு விட்டு சொல்றேன்டி. நீ எங்க ஆத்துக்காரரை வேலை தவறாம கவனிச்சுக்கிறதுனாலதான் அவர் இவ்வளவு சீக்கிரமா குணமாகி நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி ஆத்து கூட்டின்னு போலான்னு டாக்டர் இப்பதான் சொல்லிட்டு போனார். உண்மையாவா? மாமாவை நாளைக்கு ஆத்துக்கு கூட்டிட்டு போலாமா? அவர் எப்பவும் மாட்டுப்பொன் வரலையான்னு கேட்டுட்டே இருக்கார். வாடி போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க சம்பந்தி, வாட. வாங்கப்பா. ஏன்பா கண்கள்ங்கிறேன்? இல்லம்மா, இது பெருமையால வர கண்ணீருமா. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் திருக்குறள் சொல்லுதுமா. ஆனா இங்க ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோர் என கேட்ட தந்தையா இருக்கேம்மா. வாங்கப்பா போலாம். அண்ணே, இப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பேச தொலையேன். இல்ல நித்யா, எனக்கு இப்பவும் அதை நினைச்சா ஷாக்காவே இருக்கு. என்ன ஷாக் உனக்கு? அந்த மச்சான் அவன் முதுகுல இருக்கிற அந்த சின்ன மச்சத்தை பார்த்த பிறகுதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அவன் சஞ்சய் தான். ஆனா அவன் எப்படி உயிர் பழைச்சானே தெரியலையே. உயிர் பொழைச்சு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அவன் யாருன்னு அவனுக்கே தெரியல. ஏனோ மறுபிரிவு எடுத்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வராதுன்னு சொல்ற? அவன் பேர் சஞ்சய், பிரபல தொழிலதிபரோட பையன், பெரிய கோடீஸ்வரர். இதெல்லாம் அவன் அடியோட மறந்துட்டான், அப்படிதானே சொல்ல வர? ஆமா, பாவம். தலையெழுத்த பாத்தியா? ஏசி காரு, ஏசி ரூமு, வேலைக்காரவங்க, வசதியான வாழ்க்கை இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்த சஞ்சய் இன்னைக்கு சாதாரண ஒரு வீட்டுல ஒரு பாட்டியோட தயவுல குமாருங்கிற பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறது தலையெழுத்து தானே? பொதுவா எல்லாரோட தலை எழுத்தையும் பிரம்மா தான் மாத்தி எழுதுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த சஞ்சய் விஷயத்துல அவனோட தலை எழுத்தை மாத்தி எழுதுனதுன்னா அவன் எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். அவனுக்கு பழைய ஞாபகம் வரவே கூடாது. அதனால அவனை இப்படி விட்டுலான்னு சொல்றியா? அதுவும் ஆபத்து. எதிரி எப்பவுமே நம்ம பக்கத்துல தான் இருக்கணும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. இப்ப ஒரு களிமண் மாதிரி. அதுதான் நமக்கு வசதி. என்ன இந்த பாரு நித்யா, களிமண்ண பிள்ளையாராவும் பிடிக்கலாம், குரங்காவும் பிடிக்கலாம். நம்ம இஷ்டம் போல என்ன வேணாலும் செய்யலாம்.
நீ சொல்ற மாதிரி அந்த சஞ்சய் எப்பவும் நம்ம கண் பார்வையிலேயே இருக்கணும். ஏன்னா அவன்தான் ராஜரத்னத்தோட உண்மையான வாரிசு. அத்தனை சொத்துக்கும் அவன்தான் முதலாளி. இவனை வச்சுதான் அந்த சொத்தை நாம அடையணும். மொத்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம கைக்கு வந்த பிறகு அந்த குமார் சஞ்சயா மாறினா நமக்கு என்ன கவலை? அப்ப முதல்ல அவனை அந்த பாட்டி கிட்ட இருந்து பிரிச்சு நம்ம பழைய வீட்டுக்கு அவனை கொண்டு வரணும். நம்மளோட பாதுகாப்புல இருக்கணும். எங்கேயும் போக கூடாது. அது மட்டும் இல்ல நித்யா, அவன் நம்மள முழுக்க முழுக்க நம்பணும். கிணத்துல விழுடான்னு சொன்னா என்ன ஏதுன்னு கேட்காம விழணும். அப்பதான் நாம நினைச்சதை சாதிக்க முடியும். அத பத்தி நீ என்ன கவலைப்படுற? முதல்ல சஞ்சய் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். அவன்கிட்ட அன்பையும் பாசத்தையும் பொழியிற மாதிரி நடிப்போம். அந்த நடிப்பை பார்த்த உடனே அவன் நம்ம கிட்ட அடிமையாயிட மாட்டா? நித்யா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. எதுக்கு கொக்கு தலையில வெண்ணெயை வச்சு அது உருகின பிறகு கண்ணை மறைச்சு அடிக்கிறது? டைரக்டா அது கழுத்தை நெரிச்சிட்டா? என்ன மறுபடியும் கொலை செய்யற திட்டமா? நித்யா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. பேசாம நீயே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஃபேண்டாஸ்டிக் ஐடியான்னு. சஞ்சய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ராஜரத்னத்தோட மருமக. அவங்க குடும்பத்துக்கு நான் தான் வாரிசு பெத்து கொடுக்கணும். சூப்பர் ஐடியான்னு. விட்டா பேரம் பேத்தி எடுக்கிற ரேஞ்சுக்கு போயிடுவ போல இருக்கு. தன்னை மறந்து இருக்கிற நிலைமையில சஞ்சய் உன் கழுத்துல தாலி கட்டினா அப்புறம் அவன் நினைவு திரும்பினா கூட அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் இந்த சுரேஷ் கௌசல்யாவை இந்த குடும்பத்தை விட்டு விரட்டிடலாம். ஓகே ஓகே, வா போலாம். அப்படி உட்காருங்க. என்னாச்சுன்னா ஏன் அப்படி எங்களையே பார்த்துட்டு இருக்கேன்? இன்னைக்கு பழைய நினைவுகள்லாம் வந்து போயின்னு இருக்கு. இந்த ஆத்துல சக்தியும் லக்ஷ்மி மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி வருவேளே, அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி ஓடின்னு இருக்குடி. அப்பா, இப்பதான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் நடந்து நல்லபடியா ஆத்துக்கு வந்திருக்கேன். உங்களோட பழைய நினைப்பெல்லாம் எதுவும் இப்ப வரப்படாது. வந்தா உங்க மனசுதான் சங்கடப்படும். ப்ளீஸ்பா, எல்லாத்தையும் மறந்துருங்க. எப்படிம்மா மறக்க முடியும்? நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறச்சே நீங்க கையில பணம் இல்லாம எப்படியெல்லாம் தவிச்சுட்டு இருந்தேள். நீ உன் மாங்கல்யத்தை கூட வித்து தானே என் ஆபரேஷனுக்கு பணம் கட்டினேன்னு கேள்விப்பட்டேம்மா. அப்பா, டாக்டர் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காரு தெரியுமோ? நீங்க எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது, நிம்மதியா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆமாப்பா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. பணமும் நகையும் என்னைக்குமே யாருக்கும் நிரந்தரம் இல்லை. அதை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா ஆனா எங்களுக்கு நீங்க தான் முக்கியம்ப்பா. இங்க பாருங்கண்ணா, ஆம்பளையாதான் ஆத்துக்காரோட உயிரை எமங்கிட்ட இருந்து மீட்டுன்னு வருவான்னு நம்ம புராண கதைகள் எல்லாமே சொல்றது. ஆனா என்னோட மாட்டு பொண்ணு மாமனாரோட உயிரை மீட்டுண்டு வர முடியும்னு நிரூபிச்சிருக்கானா? இவ உங்களை பார்த்துட்ட பக்குவமும் நேரம் தவறாம மருந்து மாத்திரையை கொடுத்து உங்களை உண்மையா பராமரிச்ச பாசமும் தான் உங்களை திருப்பி நல்லபடி எங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இவளை பத்தி ஆஸ்பத்திரியில என்ன பேசிக்கிறா தெரியுமா?
இவ சாரின்னாவோட மாட்டு பொண்ணா யாருமே நம்ப மாட்டேங்கிறா. சாரின்னாவோட பொண்ணுன்னே நம்பிட்டு இருக்கா. நரசிம்மன் மாமா, நீங்க தான் அப்பாவுக்கு தைரியம் கொடுக்கணும். அவர் பழசையெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கார். சாரின்னா, இப்ப நீங்க மறுபிறவி எடுத்து வந்திருக்க. போன ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் மறந்துருங்க. இப்ப நீ சின்ன பையன் மாதிரி ஆத்து கவலையெல்லாம் விட்டுருங்கோ. வேளா வேலைக்கு சாப்பிடுங்கோ. சாயந்தரம் நான் வரேன். என்னோட இப்படி காத்தாட உலாவ போனீங்கன்னா பிரமாதமா இருக்கும். கொஞ்சம் உடம்பு தேர்ந்ததுக்கு அப்புறம் ஹியூமர் கிளப்புக்கு போயிடலாம். வேண்டாம், என்னை பொறுத்த வரைக்கும் இனிமே ஹியூமர் கிளப் வேண்டவே வேண்டாம். ஏன் ஹியூமர் கிளப் வேண்டாங்கிற? நரசிம்மா, அங்க போய் தானடா அந்த சுதர்சன் இவர் அவ்வளவு கேவலமா பேசினா. இவருக்கு உடம்புக்கெல்லாம் வந்துடுத்து. வேண்டாம் சாமி, இனிமே அங்கெல்லாம் போவே ஏன் வேண்டாம். கவலைப்படுற? உம்ம கூட நானும் வரேன். எவன் என்ன பேசுறான்னு பாத்துடலாம். வேண்டாம் மாமா, எதுக்கு இனிமே தேவையில்லாம பிரச்சனை? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவா. இனிமே சுதர்சன் மாமாவை இவர் பார்க்காம இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அதுவும் சரிதான். நான் துளசியை ஆத்துல போய் பார்த்து, சாரு மாமா உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இருக்கார், ஒரு நடவை பார்த்துட்டு வந்துடுறீன்னு. அவ அந்த துஷ்டனுக்கு பயந்து வராமலே இருந்துட்டா. மாமா, நீங்க யார்கிட்டயும் போய் எதையும் சொல்ல வேண்டாம். நல்லதோ பொல்லாததோ, இனிமே இந்த ஆத்துல நாங்க 4 பேர் மட்டும்தான். என்னடா 4 பேர் மட்டுங்கிற? உங்க 4 பேரோட என்னையும் சேர்த்துன்னு 5 ஆனோன்னு சொல்ல. பத்மா, இது பாரு, தினம் ஒரு நட நான் வந்துட்டு போறேன். என்னால பெருசா காசு பண்ணணும் ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, உடனே செஞ்சு பிடிச்சி விடுறேன். கஷ்ட காலத்தில் உதவுறது தான் உண்மையான உறவு. சரிண்ணா, கோடி கோடியா சம்பாதிச்சாலும் நல்ல மாட்டுப்பொன் கிடைக்காம திண்டாடுறா. உங்களுக்கு அருமையான மாட்டுப்பொன் கிடைச்சிருக்கா. உங்களை தேடி இனிமே எல்லா ஐஸ்வர்யும் தானா வந்து சேர போறது. சாயந்தரமா வந்து உங்களை வாக்கிங் ஐஸ்னு போறேன். வரட்டுமா? வரேன். நன்னா வாழ்ந்தவா விழும்போது கை கொட்டி சிரிக்கிற உறவுக்காரர்களுக்கு மத்தியில நரசிம்மன் மாதிரி கை கொடுத்து உதவுறவாளும் இருக்கா. பகவானே, எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிரிச்சுட்ட. இது எல்லாத்தையும் தாங்கிக்கிற மனதைரியத்தை எங்களுக்கு கொடு. மனதைரியத்தை கொடு. அம்மா, நான் போய் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். என்னப்பா சுதர்சன், நாம நினைச்சதெல்லாம் எதுவுமே நடக்கலன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ என்னடானா ரிலாக்ஸ்டா ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்க. என்னாச்சு? ஆமா, நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க இப்போ? இல்ல, நீ ஃபைல் பார்க்குற நேரத்துல ரங்கநாயகி வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம்ல. அதான் நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. அவங்க சொத்து, காரு, பங்களா எல்லாம் போயாச்சு. இப்போ குடும்பமே ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சாரிக்கு உடம்பு சரியாம வேற என்ன வேணும் நமக்கு? அட என்னப்பா நீ, நமக்கு பாசிட்டிவான விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நமக்கு பாதகமான ஒரு விஷயம் நடந்திருக்கே, அது தெரியுமா உனக்கு? என்னாச்சு? அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வர மாதிரி ஏதாவது தகவல் வந்திருக்கா? சுதர்சன், என்ன மீறி எதுவுமே நடக்காதுப்பா. சரி, அப்படின்னா வேற என்ன பாதகமான விஷயம் நடந்ததா சொல்ல வரீங்க? ரங்கநாயகி புருஷன் சாரி நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவன் வீட்டுக்கு வந்துட்டான். சாரி குணமாயிட்டான்னு கேள்விப்பட்டு உங்க வீட்டுல சந்தோஷப்படுறதுல நியாயம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த குடும்பத்து மேல இன்னும் பாசம் இருக்கு. ஆனா இத கேட்டு உன் முகத்துல எந்த அதிர்ச்சியும் இல்லையே. அதிர்ச்சியார் அளவுக்கு என்ன இருக்கு? என்ன சுதர்சன் இவ்ளோ கேஷுவலா கேட்ட? அந்த ஆளு மண்டைய போட்டிருந்தா ரங்கநாயகி குடும்பம் அடியோட ஆடி போயிருக்கும். நம்மள எந்த வகையிலும் எதிர்க்கிறதுக்கு எந்த சக்தியும் இருக்காதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ சாரி குணமாயிட்டா.
இது அவங்களுக்கு புது தெம்பா கொடுத்துரும்ல. சக்கரவர்த்தி சார், ஒரு காலத்துல சாரி என்னோட மாமா, ரங்கநாயகியோட புருஷன், பத்மாவோட மாமனார். ஆனா இன்னைக்கு அவர் என்னோட எதிரி. அந்த விஷயத்துல அந்த ஆள் மேல எனக்கு பயங்கரமான கோபம் இருக்கு. பழி வாங்கணும்னு துடிக்கிறேன், அது உண்மைதான். ஆனா அந்த ஆளோட சாவுல தான் எனக்கு சந்தோஷம்னா அந்த சந்தோஷம் எனக்கு தேவையில்லை. உன் லாஜிக்கே என்னால புரிஞ்சுக்க முடியலையாப்பா. ரொம்ப சிம்பிள் லாஜிக். அவங்க மொத்த குடும்பமும் எல்லாத்தையும் இழந்து ரோட்டுக்கு வரணும் உயிரோட. அதை நான் பார்த்து ரசிக்கணும். தட்ஸ் ஆல். சரி, உன்னுடைய எண்ணப்படி நடக்கிறதுக்கு ஒரு அருமையான ஐடியா இருக்கு. நான் பக்காவா பிளான் பண்ணி வேற வச்சிருக்கேன். அது மட்டும் சக்சஸ் ஆயிட்டா மொத்த ரங்கநாயகி குடும்பமும் நடு ரோட்டுக்கு வந்துடும். என்ன ஐடியான்னு உடனே நம்ம கிட்ட சொல்லிடுங்க, வேலையை பார்ப்போம். நல்லா இருக்கே இந்த ஐடியா. எப்படி? சீக்கிரமாவே செய்வோம். That's it. நீ எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் அவனுக்கு செஞ்சுட்டு இருக்கேன்டா. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். 10 நாளுக்கு முந்தையே நம்ம வீடு அமர்க்களமா இருக்கும். நீ உனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு முந்தி எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பியே. இன்னைக்கு இந்த அப்பா வந்துட்டு எங்கடா போயிட்ட? அப்பா, பலமான காத்து அடிக்கும் போது சில நேரம் மரத்துல இருக்கிற பழம் கீழே விழாம காய் கூட கீழே விழுந்துரும். அந்த மாதிரிதான்ப்பா சஞ்சய் வாழ்க்கைய ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே தெய்வம் ஆயிட்டான். மனசை தேத்திக்கங்கப்பா, வேற வழி இல்லை. சுரேஷ், போன பிறந்த நாள் தான் சஞ்சய் இந்த வாட்ச் வாங்கி என் கையில கட்டி விட்டான். இதுக்கு பேட்டரி தேவையில்லை, சாவி கொடுக்க தேவையில்லை, ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொன்னான். இது ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா அவன் தான் போய் சேர்ந்துட்டான்ப்பா. அப்பா, நீங்க அழறத பார்த்து கௌசி அழறா பாத்தீங்களாப்பா? நீங்க சந்தோஷமா இருந்ததாப்பா எல்லாருமே சந்தோஷமா இருக்க முடியும். அழாதீங்கப்பா ப்ளீஸ். நீங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சஞ்சய் நம்மளை விட்டு எங்கேயும் போகல, அவன் உயிரோட தான் இருக்கான்.